ஹாய். இந்த பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை வாய்ப்புன்னு வந்த உடனே சாப்பிட சொல்லுவாங்க. பி காம்ப்ளெக்ஸ் அதேமாதிரி ஃபோலிக் ஆசிடு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க. அப்போ விட்டமின் பி, அந்த பி காம்ப்ளெக்ஸ், பி குடும்பங்கள் இது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஏன் இம்பார்ட்டன்ட், எதில் கிடைக்கும் கேட்டாச்சுன்னா அசைவ உணவுகளில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அசைவ உணவு சாப்பிட்ட எல்லாருக்குமே விட்டமின் பி டெஃபிஷியன்சி வராமல் எல்லாம் போதுமான அளவு இருக்குதான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அப்போ சைவ உணவுகள் சாப்பிட்றவங்க எல்லாருமே விட்டமின் பி டெஃபிஷியன்சினால குறைபாட்டினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை. அப்போ யாருக்கு ப்ராப்பராக டைஜஷன் இருந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல ஒரு உறக்கம் இருந்து நம்ம உடம்பு கிளென்சிங் சுத்தமாக வச்சிருக்கிறோமோ அவர்களுக்கு உண்ற உணவுகள்ல இருந்து நம்ம உடம்பு தமக்கு தேவையான விட்டமின் பி சத்துக்களை எடுத்துக்கும். இதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையை போட்டால் விட்டமின் பி டெஃபிஷியன்சி சரி பண்ணிடலான்னு. நிச்சயமா முடியாது. ஏன்னா நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவுகள்லேயே நமக்கு தேவையான அளவுக்கு விட்டமின் பி சத்து நமக்கு கிடைக்குது. ஆனாலும் அந்த சத்துக்கள் உடல்ல உறிஞ்சாம அது செயல்பட முடியாம ப்ராப்பரான அது ஃபங்க்ஷனுக்கு அது வந்து உதவாம அது வேஸ்டா போயிட்டு இருக்கு. அப்போ அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இந்த பி சத்துக்கள் நம்ம உடம்புல கிடைக்கணும். அது வாட்டர் சொலுபிள் விட்டமின், தண்ணீரில் கரையக்கூடிய அந்த விட்டமின்ஸ். அதனால சிறுநீரின் மூலமாக அதிகமாக வெளியேற சில மஞ்சள் கலர்ல யூரின் போறதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு இதாகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விட்டமின் பி நம்ம உடம்புல ப்ராப்பரா இருக்கணும்னா மாத்திரையை மட்டும் போட்டால் போதாது, அதற்கு ஒரு சில விட்டமின்கள் சப்போர்ட் பண்ணும். என்னெல்லாம்? விட்டமின் சி நம்ம உடம்புல இருந்தாதான் அந்த பிஏ நம்ம உடம்பு அப்சார்ப்ஷன் பண்ண முடியும். அப்போ விட்டமின் சி எதுல இருக்கு? நெல்லிக்காயில இருக்கு, கொய்யாப்பழத்துல இருக்குது, இந்த கூஸ்பெரியில இருந்துட்டு இருக்கு. அப்போ ஆரஞ்சு பழத்தை சீசன், ஆரஞ்சு சீசன் இருந்துட்டு இருக்கு, தாராளமா நம்ம சாப்பிடணும். அப்போ விட்டமின் சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதில் விட்டமின் டி நம்ம உடம்புல தேவைப்படுது. விட்டமின் டி எங்க இருக்கு? சூரிய ஒளியில உடம்பு காட்டணும், வியர்வை வழியில் வர்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ அதனோடு சேர்ந்து நம்ம ஃபோர்ட்டிஃபைட் மில்க் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது விட்டமின் டி சத்து நமக்கு கிடையாது. விட்டமின் ஏ அண்ட் இயும் நமக்கு ப்ராப்பரா நமக்கு உடம்புல இருந்தால் மட்டும்தான் அந்த விட்டமின் பி ஆனது நம்ம உடம்புல ப்ராப்பரா செயல்படுறதுக்கும் உடம்பில் உறிஞ்சப்படுவதற்கும் அந்த உடம்பினுடைய அந்த அதற்குரிய செயல்களை செய்யறதுக்கும் ஏதுவா இருக்கும். அப்போ விட்டமின் ஏ அண்ட் இ எதில் அதிகமாக கிடைக்கும்? நிறைய விதைகள், அதனுடைய பூசணி விதை இருக்கு, வெள்ளரி விதை இருக்கு, சன்ஃப்ளவர் சீட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ், இந்த கேரட், கீரைகள், இந்த மாதிரியான ஸ்பைருலினா, அந்த முருங்கை கீரைலாம் பயன்படுத்தும் பொழுது விட்டமின் ஏ அண்ட் இ நமக்கு ப்ராப்பரா கிடைக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சத்து குறைபாடு உடம்புல இருக்கும் பொழுது அந்த சத்துக்களை மட்டும் கொடுக்கிறது போதுமானது இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு பேலன்ஸ் டயட் இருந்து மைண்ட் ரிலாக்ஸா இருந்தா மட்டும்தான் அந்த உடம்புல அந்த நியூட்ரியன் டெஃபிஷியன்சின்றது வராம நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். சரி, விட்டமின் பி, நம்ம பி காம்ப்ளெக்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதனுடைய பயன்கள் என்ன, ஏன் அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்தா, இது வந்து செல்கள் உற்பத்தி, முக்கியமாக ரெட் பிளட் செல் உற்பத்தி, சிவப்பு செல்களுடைய உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணுது, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது, கார்டியோவாஸ்குலர் இதயத்தினுடைய செயல்பாடுக்கு சப்போர்ட் பண்ணுது, ரத்த அழுத்தத்துக்கு பேலன்ஸ் பண்ணுது, ஒட்டுமொத்தமாக செல்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது, மனதிற்கு தேவையான உற்சாகத்தை கொடுக்குது, நல்ல ஜீரணத்தை கொடுக்குது, உடலுக்கு லிவரினுடைய ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான பங்கா இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? வாய்ப்புண்கள் ஏற்படும், உடம்பு சோர்வாகும், டென்ஷன் ஆகும், காரணம் இல்லாம ஒரு எரிச்சப்பட்டே இருப்போம், தூக்கம் வராமல் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கும். அதே நேரத்தில் சில தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படும். அதே நேரத்தில் நம்ம டிஃபிஷியன்சியா இருக்குன்னு கடையில் போய் மாத்திரையை வைங்க, அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டாச்சுன்னு என்ன ஆகும்? அது நரம்புகள்ல டேமேஜ் ஏற்படுத்துது, நம்மளுடைய பெரிஃபரல் நியூரோபதின்ற ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது லிவர் ஃபங்க்ஷன்ல பாதிக்கப்படும். அப்போ சரியான அளவுன்றது ப்ராப்பரான உணவின் மூலமாக, வாழ்வியலின் மூலமாக எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் அது சாத்தியமா இருக்கு. அதனால விட்டமின் பி குறைபாடு இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் கம்மியா இருந்துட்டு இருக்கு, தைமின், நியாசின், ரிபோஃப்ளேவின் அண்ட் ஃபோலிக் ஆசிட் அண்ட் கொபாலமின்லாம் சத்துக்கள் கம்மியா இருக்குன்னா பயப்பட வேண்டாம். நல்ல அசைவ உணவு சாப்பிடுகின்ற நபர்களாக நீங்க இருந்தீங்கன்னா அந்த கடல் உணவு, முக்கியமா அந்த மீன், இந்த சிறு நெத்திலி, இந்த மாதிரியான மீன்கள் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அசைவ உணவுகள்ல அந்த முட்டை, லிவர், இந்த மாதிரி மீட், மாமிசங்கள் மிக மிக சிறந்தது. சுத்தமான சைவ உணவுகள் சாப்பிடும் நபர்களாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஸ்பைருலினான்னு சொல்ற ஒன் செல் ஆல்கே நம்ம அந்த பாசி எடுத்துக்கலாம், ஸ்பினாக் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய முளைகட்டிய தானியங்கள், முருங்கை கீரை, நம்மளுடைய வெள்ளை அரிசியை தவிர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிரவுன் ரைஸ், கவுனி அரிசி, இந்த மாதிரியான இயற்கையான வர்ணங்கள் நிறைந்த சிறுதானிய உணவுகளை அன்றாட வாழ்வியலை சேர்த்துக்கும் பொழுது இந்த விட்டமின் குறைபாடுகளில் இருந்து மிகச்சிறந்த வகையில நாம் வெளிவர முடியும். ஆரோக்கியமான வாழ்வுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா
உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது குறித்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தலாம். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம், ஜெய் கபிசா ஆயுர்வேதா. நன்றி.